ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரூ காலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை சாதாரணமாக நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரு, கான்டாக்டு, கால் தொடர்பான இன்ஃபர்மேஷனு, மெசேஜ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனு, லொக்கேஷனு, நம்மளுடைய டிவைஸோட டீட்டெயில்ஸ், நம்ம என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிவைஸோட டீட்டெயில்ஸ், இது மாதிரி பல இன்ஃபர்மேஷனை ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ப்ரைவசியும் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ நமக்கு தெரியாமல் ஒரு அப்ளிகேஷனுக்கு இவ்வளவு பர்மிஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளை டார்கெட் பண்ணி ஒரு ஸ்கேம் காலு, ஒரு ஃபிஷிங் மெசேஜ், ஃபேக் பேங்க் கால் மாதிரி ஃப்ராடுத்தனம் வர்றதுக்கு நிறைய ரிஸ்க் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கேமர்ஸ்க்கு நம்மளை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா போதும். ஆனால் நம்ம ஸ்கேமர்ஸ்க்கு நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்கறதுக்கு உண்டான பர்மிஷனை ஒரு அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய பெயர் தெரியும், நம்ம மொபைல் நம்பர் தெரியும், உங்களுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்திருக்கு, அது ஓடிபி நம்ம எப்போவெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு, ஸோ இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் வச்சு நம்மளை ஏமாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணலாம். அதனால இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரூ காலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்கணும், எந்தெந்த பர்மிஷன் உண்மையாலுமே தேவை, எதெல்லாம் தேவையில்லை, எதையெல்லாம் ஆஃப் பண்ணணும், எதையெல்லாம் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு பெரிய பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி டேஞ்சரில் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ட்ரூ காலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது கான்டாக்டுடைய பர்மிஷன். இப்போது நீங்கள் ட்ரூ காலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதில் நம்மளுடைய கான்டாக்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய பர்மிஷன் ஒன்று இருக்குது. அந்த பர்மிஷனை ட்ரூ காலர் அப்ளிகேஷனுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அப்போது ட்ரூ காலர் அப்ளிகேஷன் என்னுடைய டேட்டாவை மட்டும் எடுக்காமல் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, என்னுடைய பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, ஒய்ஃபு, சன்னு, ஸோ இதே மாதிரி அப்பா அம்மா, இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஸு, ஆஃபீஸில் இருக்க நம்பர், ஒரு 1000 நம்பர், ஒரு 500 நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த 500 நம்பரையும் எடுக்கக்கூடிய பர்மிஷனை நம்ம ட்ரூ காலர் அப்ளிகேஷன் கொடுத்துருப்போம். ஸோ தட் ஃபஸ்ட்டு அதை டிசேபிள் பண்ணோம்னா தான் என்னுடைய பர்சனல் நம்பர் மட்டும் தான் ட்ரூ காலர் எடுத்துக்குமே ஒழிய நான் கான்டாக்டில் வச்சிருக்கிற எல்லா கான்டாக்டையும் எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்டாக்டுடைய பர்மிஷனை எப்படி டிசேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஆப்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஒரு சில மொபைலில் மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். மேனேஜ் ஆப்ஸை கொடுத்தோம்னா அதுக்கப்புறமா டிஸ்பிளே ஆகும். சின்ன வேறுபாடு தான் வரும். இந்த மாதிரி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனோடனே நீங்கள் மொபைலில் வச்சிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்பிளே ஆகும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வரீங்க. கீழே வந்தீங்கன்னா ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ட்ரூ காலரை கிளிக் பண்ணிக்கங்க. ட்ரூ காலருக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பர்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இதில் தாங்க நீங்கள் பார்க்கணும் எந்தெந்த பர்மிஷன் எல்லாம் நீங்கள் முக்கியமாக அலோவ் பண்ணியிருக்கீங்க. நம்ம இப்போ சொன்னது கான்டாக்ட், நம்மளுடைய கான்டாக்ட் பர்மிஷன் இதுக்குள்ளே கொடுக்கக்கூடாது. பாருங்கள், அலோவுடில் கால் லாகு, கான்டாக்டு, எஸ்எம்எஸ், டெலிஃபோன் கொடுத்துருக்கு. ஸோ கான்டாக்டை கிளிக் பண்ணுறீங்க. கான்டாக்டில் கிளிக் பண்ணோன்னே அலோவுன்ட்டு இருக்குது. ஸோ டினைன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. ஸோ தட் இப்போ ட்ரூ காலர் அப்ளிகேஷனில் நம்மளுடைய கான்டாக்டை எடுக்கக்கூடிய பர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேம் இந்த ட்ரூ காலர் பர்மிஷனுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டிசேபிள் பண்ண வேண்டியது எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ்க்கு வந்து கம்பல்சரி பர்மிஷனே நம்ம கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய எஸ்எம்எஸ்ஸை மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது, உங்களுக்கு ஓடிபி வருது, பேங்க் மூலமாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது, நம்மளுக்கு அமௌண்ட் வருது, அமௌண்ட் வெளியே போகிற எல்லா டேட்டாஸுமே செப்பரேட்டாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டு. இந்த எஸ்எம்எஸ்ஸை ரீட் பண்ணி எடுக்கக்கூடிய பர்மிஷன் வந்து ட்ரூ காலருக்கு கொடுத்துருக்கோம். இது ஒரு தனி காப்பியாக கொண்டு போய் சேவ் பண்ணிகிட்டே இருக்கும். இது மூலமாக, அதாவது ட்ரூ காலர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக ஒரு ஹேக்கர்ஸ் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய ஃபுல் டேட்டாஸை எடுக்க முடியும். அதனால இந்த எஸ்எம்எஸ்ஸையும் டிசேபிள் பண்ணிக்கங்க. எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அலோன்னு இருக்கும், டெனை கொடுத்துங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு இந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷனுக்கு முக்கியமான ஒரு பர்மிஷனை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதாவது அந்த பர்மிஷனை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும், நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ். நோட்டிஃபிகேஷனை படிக்கக்கூடிய ஒரு பர்மிஷனை தான் நம்ம கொடுக்குறோம்னு நினைக்கிறோம். பட் இது நோட்டிஃபிகேஷனை படிக்கக்கூடிய பர்மிஷன் கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆக்சஸ்க்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷனு, கான்டாக்டு, மெசேஜஸ், ஃபோட்டோஸு, ஸோ இது எல்லாம் இந்த தகவல் எல்லாத்தையுமே அது படிக்க முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், படிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்பொழுது சம்டைம்ஸ் பாப்அப் மெனு வரும், அந்த பாப்அப் மெனு மூலமாக செயல்படுத்த முடியும். ஓகேங்களா, இது ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம். ஸோ இது எப்படி போய் நம்ம ஆஃப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்க, அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. ப்ரைவசி ப்ரொடெக்ஷனுக்குள்ளே ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. இந்த ஸ்பெஷல் பர்மிஷன் தான் உள்ளே போனோன்னா ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்ன்னு இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ட்ரூ காலர் எனேபிள் இருக்குது. இது ஒரு பெரிய சென்சிட்டிவான ஒரு பர்மிஷனு. இந்த பர்மிஷன் மட்டும் உங்களுக்கு எனேபிள் இருந்ததுன்னா உங்களுடைய ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும். இதுலேயே சொல்லி பாருங்கள், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும். அதனால் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். உங்களுடைய எல்லா மெசேஜையும் படிக்க முடியும், எல்லா நோட்டிஃபிகேஷனையும் படிக்க முடியும். இந்த பர்மிஷன் கண்டிப்பாக ட்ரூ காலருக்கு இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ ட்ரூ காலரில் எனேபிள் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், இதை டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் டிசேபிள் பண்ணணுமான்னு கேட்குது, டர்ன் ஆஃப்ங்கிறத கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இதே இது வேறு பிராண்ட் மொபைலில் எப்படி போகலாம்னா சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸ்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் எப்படி இருக்கும்னா டிவைஸ் அண்டு ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம பழைய அந்த மொபைலில் நம்ம பார்க்கும் பொழுது நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்ன்னு இருக்குது, இதில் டிவைஸ் அண்டு ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ட்ரூ காலருங்கிற அப்ளிகேஷன் பர்மிஷனை எனேபிள் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி எனேபிள் பண்ணியிருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இது பெரிய டேஞ்சரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தானே, ஜஸ்ட் நம்ம பார்க்குறது தானே, வந்ததை சொல்கிறது தானே அப்படின்னு கிடையாது. ஸோ எந்த ஒவ்வொரு செயலும் மானிட்டர் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை ரீட் பண்ணி அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுற வேலையும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் வேலை செய்யுது. ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு இதுக்கு அலௌடு மட்டும் இது கொடுத்துடக்கூடாது. இது ஒரு முக்கியமான பர்மிஷனுக்கு, அதாவது நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த அப்ளிகேஷன் மேலேயே ட்ரூ காலர் ஒரு பாப்அப்லேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகிற ஒரு பர்மிஷன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோன் அப்ளிகேஷனுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா அது மேலே இந்த ட்ரூ காலர் கால் இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி பர்மிஷன், அதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே ட்ரூ காலர் ரன் ஆகக்கூடிய ஒரு டேஞ்சரான பர்மிஷனை நம்ம எனேபிள் பண்ணியிருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ண டோட்டல் ரைட்ஸும் ட்ரூ காலர் எடுத்து. இது ஒரு தேவையில்லாத பர்மிஷன் ட்ரூ காலர் அப்ளிகேஷன். அது எப்படி ஆஃப் பண்றதுன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்பெஷல் பர்மிஷனுக்குள்ள டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ட்ரூ காலர் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷனில், அதாவது டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸில் ட்ரூ காலர் அப்ளிகேஷன் எனேபிளில் இருக்கக்கூடாது. ஆனால் இதில் எல்லாம் எனேபிளில் இருக்குது, இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. இதுலேயே சொல்லியிருப்பாருங்க, அலோவ் திஸ் ஆப் டு டிஸ்பிளே த டாப் ஆஃப் அதர் ஆப்ஸ் தட் யூ ஆர் யூசிங். அது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் டோட்டல் கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு இது அந்த அப்ளிகேஷன் மேலே யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம்னா ஹேக்கர்ஸ் ஈஸியாக ட்ரூ காலர் அப்ளிகேஷன் வழியாக நுழைஞ்சு நம்ம வச்சிருக்கக்கூடிய முக்கியமான பேங்க் அப்ளிகேஷனில் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸுங்கிறது டிசேபிள் பண்ணி, இதே இது வேற ஒரு மொபைலில் போய் நம்ம பார்க்குறதா இருந்ததுன்னா இப்போ என் கையில் இருக்கிற இன்னொரு பிராண்ட் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்க. செட்டிங்ஸ்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸை கிளிக் பண்ணிக்க.
ஆப்ஸ்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க டிஸ்ப்ளே ஓவர் அதர் ஆப்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்ப்ளே ஆகுது. லைட்டா நீங்க கீழே வந்தீங்கன்னா இதுல ட்ரூ காலர் இருக்கான்னு பாருங்க. ட்ரூ காலரை கிளிக் பண்ணிட்டு என்னுடைய இந்த மொபைல்ல ட்ரூ காலர் அப்ளிகேஷன்ல இல்ல, ஓகேங்க, ட்ரூ காலர் அப்ளிகேஷன் கிடையாது. நீங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ள வந்துக்குங்க. இதுல ட்ரூ காலரை கிளிக் பண்ணிக்கங்க. ட்ரூ காலருக்குள்ள அலோவ் டிஸ்ப்ளே ஓவர் அதர் ஆப்ஸ் எனேபிள் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிருங்க. டிசேபிள் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துருங்க. ஸோ நம்ம இப்ப சொன்ன இந்த 4 செட்டிங்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பர்மிஷன் எல்லாமே நம்ம டிசேபிள் பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் ட்ரூ காலர் அப்ளிகேஷனுக்குள்ள நிறைய தேவையில்லாத செட்டிங்ஸ் இருக்கு. அதை எப்படி டிசேபிள் பண்றதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.